என்ன வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய திகதியை பார்த்தீங்கன்னா 30/7/2026 30ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டில் நிற்கின்ற ஒரு பொழுது நிலை அப்படின்னு சொல்லலைங்க. ஸோ இன்றைக்கி புதிய வரவாக 2 கார் தான் வந்திருக்குது. இங்கே வார வாகனங்கள் அடிக்கடி ஒரு அரவிந்தன் சேர்த்து நானும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க பார்வையாளர்களே, இன்றைக்கி வந்த காரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போமா? என்ன கார் தான் என்ன இது பார்த்தீங்கன்னா வந்து செவலட் அப்படின்ற ஒரு இந்தியன் நாட்டு தயாரிப்பான காரை தான் பார்க்குறீங்க. அதில் வந்து நம்பர் CPKR 9438 கே நம்பர். அதை விட எத்தனையாம் பண்ணுற என்ன 2012 பிராண்ட் நியூ கார் இது. அதே மாதிரி கார் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர். அதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். அதை வந்து உள்பக்கங்களையும் பார்ப்போம். எல்லாம் க்ளீனான ஒரிஜினல் பெயிண்ட்டுகளோட ஒரிஜினல் வளமாக இருக்குது. ஒரு ஜப்பான் கார் மாதிரி தான் இருக்குது. ஒரு இந்தியன் ஆமாங்க. வஞ்சி செவலட் வந்து முன்னே அமெரிக்கன் காராக இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டு தயாரிப்பு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் மேட் இன் இந்தியா வரும், அப்புறம் சிங்கப்பூர்னு வரும். சில கார்கள் வந்து மலேசியனும் வரும். அதை விட அது பிழை இல்லை. அது இல்லை. இப்போ நீங்கள் வாங்கும் போது என்னுடைய பார்வையாளருக்கு முதலாவது நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபினான்ஸுன்னு போகிறோன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் செய்வாங்க. இலங்கையில் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவு பெற்று வெலிவேஷன் போவாங்க. அதாவது வந்து எவ்வளோ பொறுமதி அப்படி அந்த வெலிவேஷன் உண்மையான வெலிவேஷன். இப்போ நாங்கள் சொல்கிறதா இருக்கலாம், வாய் வார்த்தையை சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து அத்தாரிட்டிஸ் உத்தரவு பெற்ற அந்த வெலிவேஷன் போடுற வெலிவேஷன் தான் குத்து மதிப்பான உண்மையான வெலிவேஷன். இதுக்கு அன்னளவாங்க 24 லட்சம் ரூபாய் லீஸ் எடுக்கலாம். அதன் விற்கின்ற விலை வந்து முழு விலையுமே 36,50,000 ரூபா தான் சொல்கிறோம். அதை விட டயர் எல்லாம் புது டயர் தான். 4 டயர் புது டயர்களோட இருக்கு. உள்பக்கங்களையும் பார்ப்போம். ஒரிஜினல் பெயின், ஃபர்ஸ்ட் ஓனர், மேனுவல் கியர் தான். உள்ளுக்கு அட்டாசமாக நல்ல ஒரு கலரில் இருக்கு. ஆமாங்க. அந்த கலர் வந்து ஒரு கிரே கலர் வந்து உள்ளுக்கு வந்து பேஜும் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு காரை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் காருங்க. உனக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஸ்க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி ஏசி இருக்குன்றது. சீட்டும் அதே மாதிரி பேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பின் சீட்டை பார்ப்போம். இதில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1,22,500 தான் ஓடி இருக்குன்றது. அதில் ஃபஸ்ட் ஓனர்னால ஃபஸ்ட் ஓனருடைய பேரில் தான் இருக்குன்றது. அதோட பெட்ரோல் எவ்வளோ பாவிக்கின்றாங்க அதனாலவா இதெல்லாம் வந்து 18-20 அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து நார்மலாக வந்து இந்த காருமே 14-16 தான் பாவிக்கும். நம்ம ஓடுகின்ற டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து கூடும். இது நிச்சயமாக 14 தொடக்கம் 15 பாவிக்குமே. பெட்ரோல் அதுக்கு கூட வேலை செய்யும். எப்பயுமே நாங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவே சொல்கிறது எதுக்கு ஓவரா பூஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஃபுல் ஆப்ஷன் மேனுவல் கியர். ஆமாம் வாங்க பின்வலமாக இருக்கலாம். க்ளீனான முறையில் இருக்குது. கார் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர். அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சைட் பாருங்கள். முன்னுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. காலை வந்து வேண்டிய மாதிரி இழுத்து போகலாம். கொஞ்சம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றது. 3 பேர் அழகாக வசதியாக உட்காந்து போகலாம். அதே மாதிரி 2 பேர் உட்காந்து போகும்போது இப்போ நான் போகிற பயணம் போகிறோங்க. நான் வந்து டீ கப்பா இல்லாட்டி ஜூஸாக வச்சு அப்படி அழகாக வந்து ஒரு ஹேண்ட்ஸ்லெட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தேவை இல்லாட்டி 2 பேர் போக 3 பேர் போனால் அதுக்கு மடக்கி விட்டு போகலாம். ஸோ புதிய கார்கள் இருக்கின்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி அப்போஸ்லிங்காக இருக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன். பெயிண்ட் கூட வந்து வந்த பெயிண்ட் தான். நல்ல பாவனையில் இருந்திருக்கிறான். என்ன வாகனங்கள் வந்து சில நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கும்போது வந்து சிலது வந்து லோ மைலேஜாக இருக்கும். அதுகள் வந்து எப்பயுமே அப்படி கார்கள் வர குறைவு. உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து வாகனம் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். போன கிழமைக்கு வந்த வாகனங்கள் எவ்வளோ வாகனம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வாங்க பின்னுக்கும் பார்ப்போம். அல்டோ விட செலரியோக்களை விட பெரிய காராக இருக்குது. இடம் வசதியை பாருங்கள், நல்ல இடம் இருக்குது. அதில் வந்து நல்லா பொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவிலாம் வந்து அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. நாங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும், புதுசாக இருக்கு. ஆமாம் பார்வையாளர் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அது இல்லைங்க உண்மை. நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்துட்டு இதில் மார்க்கெட் எவ்வளோ போகுது பார்த்து இருக்கிறது தான் அறிவுக்கு. என்ன ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ என்ன முழு விலையுமே மீண்டும் ஒரு சொல்கிறேன் 36,50,000 ரூபா வாங்க. நிச்சயமாக விலைகள் வந்து சிறிதளவு குறைய தரலாம். நல்ல காரணம் வேணும், அதுவும் ஃபஸ்ட் ஓனராக இருக்கணும், வந்த மைலேஜ் குறைவாக இருக்கணும், எனக்கு வந்து ஸ்டைலாகவும் இருக்கணும் பாருங்க அப்படின்னா வந்து ஒரு பாருங்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. அழகாக ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியரான அழகான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லுக்கை பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் விலை 36,50,000 ரூபா. எப்பயுமே எஸ்எஸ் காசு எல்லாம் விலை குறைவு அடிக்கடி நாங்களே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம்.
அது தெரியும், என்னுடைய பார்வையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னும் கூடுதலான புதிய வரவுகள் வந்திருக்கு, அதோட விலையினையும் பார்ப்போம். அரவிந்தன் இதோட இன்ஜினையும் பார்ப்போம். கூடுதலாக கணவர் கேட்குறது இன்ஜினை பார்க்கணுன்றதுக்காக இன்ஜினையும் பார்ப்போம். அதை விட எல்லா டயரும் புது டயர் தான் போட்டிருக்கு. புது டயர், ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டுகளோடு இருக்குது. ஆனால் ஒரு இந்தியன் கார், கே நம்பர். அரவிந்தன் அவர்களே, சில கார்கள் கண்ணை புக்கும் கலர் இதெல்லாம் அப்படி நீங்கள் ரொம்ப டீசெண்டான கலர் கம்மியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்ஜின் ரூமாக இருக்கலாம், ஃப்ரீங்க, ஆக்சிடென்ட் ஃப்ரீ. அது பார்க்கவே தெரியும், ஒரிஜினல் பேஸ்ட்டுகளோட இருக்குது. இல்லை வேறு ஸ்டிக்கர் கூட பாருங்கள், டிஸ்கலர் ஆகி இல்லை, இவ்வளோ காலம் வந்திருந்தால் கூட வந்து ஆண்டு சொன்னீங்களா? என்ன 2012 பிராண்ட் 2012 கம்பெனி த்ரூ வந்த காரே தான். அதே ஃபர்ஸ்ட் ஓனர்ல இருக்குது. 2012 வந்து ஒரு கை பாவனையில் நின்ற காரண்டா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. ஆமாங்க, நாங்கள் 1000 வார்த்தைகளில் அழகுபடுத்தி சொல்லுவோம். அதில் நான் மீண்டும் ஒரு ஸ்டூடெண்ட் பார்வையாளர்களே, நாங்களாம் வியாபாரி ரொம்ப பூஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப பார்த்து நல்லா பார்த்துருக்குறது சந்தோஷங்க. வாங்க, செலரியா புதிதாக வந்து செலரியா CAN நம்பர். ஆமாங்க, CAN 2015ஆம் ஆண்டு வந்து செலரியும். இதன் விலை முழு விலையுமே வந்து 52,50,000 சொல்கிறோம். சின்ன ஒரு கணக்கு கழிக்கலாம், பேசி தீர்மானிக்கலாம். எடுக்கணும்னு சொன்னால் பெருசாக குறைக்க முடியாது. உள்பக்கங்களையும் பார்ப்போம். செலரியா வந்து எல்லாம் ஓட்டோ கியர்லாம் வந்தது நார்மலா எல்லாமே ஒரு சில வந்துச்சு. அதே மாதிரி கார் வந்து நார்மல் கண்டிஷன் பாருங்க. அதை விட இது இப்போதான் வந்த கார் விற்பனைக்காக. கூடுதலாக செலரியோ வந்து கூடுதலாக எல்லாராலையும் விரும்பப்படுறது பெட்ரோல் பாவிக்கும். அதை விட இந்தியன்ற இதுக்குரிய பார்ட்ஸுகள் எல்லாம் இலகுவாக எடுக்கக்கூடிய குறைஞ்ச விலைகளில் இது பராமரிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட ஓட்டோ கியர் கூடுதலாக பொம்பளை ஆக்கள் எல்லாம் கூட விரும்பின ஆல்டோக்கு அடுத்தபடியாக நிற்கிற ஒரு கார் தான். பெயிண்ட் என்ன டச்சப் செய்திருக்கோ? ஃபர்ஸ்ட் ஓனர் 4வது ஓனர் வந்து 50,000 ரூபாய். அதே மாதிரி ஏற்கனவே நார்மல் கார்கள் வந்து மற்ற வாகனம்லாம் போயிருக்குன்றது எக்கச்சக்கமான கார் இருக்குது. எல்லாத்தையும் விலையிலையும் இருக்க மேலால் சொல்லுவோன்றா என்ன சிலது ஏற்கனவே போட்ட வாகனம் வந்தாலும் விலையில சொல்லுவோம். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு 2018ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஆமாம், மற்ற இது என்ன மாதிரிடா என்ன நிசான்? இது நிசான் பாருங்க, HI 3856 சில்வர் கலர் நிறத்தை கொண்ட ஒரு கார். நிசான் சில்வர் கலர். இது வந்து EX சலூன் சனிட, நிசான் சனிட. இதன் ஆரம்ப விலையே 44,000 பார்வையாளர்களே. கார் வந்து பொடி பலமாக இருக்கலாம், எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது. 44 லட்சம். இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 27 லட்சம் ரூபா எடுக்கலாங்க. கூடுதலாக ஓட்டோ கியர் கூட எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி தான் இருக்குது கார். இது பெயிண்ட்னா என்ன ஒரிஜினலா? பெயிண்ட் வந்து எப்பயுமே இதில் பெயிண்ட் டச்சப் பண்ணியிருப்பாங்களே. பெயிண்ட் பாதி மனிதன் பாதி. எத்தனை அமௌண்ட் என்ன? அது மாதிரி பெயிண்ட் டச்சப் பண்ணி. எத்தனை அமௌண்டான இது? இது வந்து 2000 வாங்க பார்ப்போம். எத்தனை அமௌண்ட் வந்து பார்ப்போம். 2003 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதை விட சிறிய சின்ன சின்ன டச்சப்புகள் செய்திருக்கு 2003 உங்களுக்கு தெரியும். அதை விட நல்ல பாவனையில் நின்றுருக்கு. கார் வந்து க்ளீனான முறையில் இருக்குது. ஏற்கனவே பார்த்துருப்பியல் உள்பக்கங்கள், ஓட்டோ கியர். அதை விட கூடுதலான கார்கள் இருக்குது. இன்னும் எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். மற்ற இது என்னம்மா KV நம்பர் ஹோண்டா வந்து இது வந்து ஹோண்டா சிட்டி அப்படிங்க. முழு விலையும் 38 லட்சத்துக்கு தரலாங்க உங்களுக்கு. 38 லட்சம் 38 லட்சம் தரலாம். இது வந்து ஓட்டோ ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு கார். ஏற்கனவே அரவிந்தர் வீடியோவில் போட்டிருப்போம். புதிய பார்வையாளர் இருந்தால் சும்மா நார்மலாக பாருங்கள். இல்லை இதை டீப்பாக பார்க்கணும், இதை வந்து ஆழமாக பார்க்கணுன்னா அரவிந்தன் ஜப்பான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கார்கள் டீட்டெயில் வரும். மற்ற இதுகளுக்குரிய லீசிங் வசதியாக ராயனே இங்கே செய்து தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்தால் என்னுடைய பார்வையாளர்கள் உங்களுக்கு எந்த லீசிங் கம்பெனியில் வந்து உங்களுக்கு செஞ்சு தரணுமோ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிங்கன்னா அந்த லீசிங் கம்பெனியை வந்து சஜஷன் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு புதுசாக லீஸ் வேணாலும் நான் போட்டு தரலாம். இங்கே வந்து ஒரே நாளில் செய்யலாம். காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா பின்னேரம் ஒரு 4-5 மணிக்கு எடுத்துகிட்டு போகலாம். பேமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் தூரத்திலிருந்து வருகின்றவர்கள் வந்து ஏற்கனவே கால் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சால் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சும்மா சொல்கிறேன், வேறு ஒரு பர்டிகுலர் சொல்லுங்கள். மட்டக்களப்பில் இருக்கின்றீர்கள், கார் பார்த்துருக்கீங்க, கார் ஓகேனா வந்து அன்னளவாக எவ்வளோ வரும், எவ்வளோ லீஸ் வரும் துல்லியமாக தொலைபேசியில் கேட்டுக்கோங்க. அதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். அப்படி அதோட இது இந்தியன் டாட்டா இண்டிகா இது வந்த பெயிட்டோடு தான் இருக்குது. என்ன விலை என்ன இது?
இது முழு விலையுமே வந்து நமக்கு தரலாம் வந்து 26 லட்சம் தரலாம். விலையை வந்து 26 லட்சம் எல்லாம் ஃபுல் ஏசியில் இருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டுகளோட. டாட்டா இண்டிகா. ஆமாம். EV2 ELX, அதாவது இந்த பெயிண்டுகள் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டாகவே இருக்குது. இந்த நிசான் மார்ச் வந்து கொடுத்தாச்சு. இது கொடுத்தாச்சா நான் நம்ம ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அது கார் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்குது. அநேகமாக நினைக்கிறது போயிடுங்க. அதை விட இன்னும் ஒரு நிசான் ஒன்று இருக்குது, சிவப்பு கலர். சின்ன விலைக்கு ஒரு கார் வேணும்னா வந்து என்ன விலைரா? என்ன 15 லட்சத்துக்கு தரலாம். 16 சொல்லியிருந்தோம், 15 லட்சத்துக்கு. 15 லட்சம். அதை விட நிசான் யாராவது கார் வேணும் அப்படின்னா வந்து நார்மல் கார்கள், பாவித்த கார் உண்மைதான். வாங்க அதே மாதிரி இருக்கின்ற வண்டிகளை பார்ப்போம். நம்மகிட்ட என்னென்ன வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிறுக்கி முக்கியமான இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே போட்டது இப்போ புதிய பார்வையாளருக்காக விலையில நாங்கள் சொல்லுவோம். 20 லட்சம் ரூபா. 20 லட்சம் ரூபாய். இது நல்லா இன்றைக்கி கார் வந்து KE நம்பர் 2007 ஆண்டு பதியப்பட்ட 7ஆம் ஆண்டு ரீசர்வ் பண்ணி இருக்கு. புது டயர், எல்லாம் புது டயர் தான் போட்டிருக்கிறேன். என்ன விலை சொன்ன நீங்கள்? என்ன 20 லட்சம்? விலை 20 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் விலையை வந்து நேராக பார்த்து எடுக்கலாம். அதனால வந்து ஒரு 10 லட்ச ரூபா மாதிரி இருக்கு. 10 லட்சம் லீசிங் எடுக்கலாம். பாடி கிட் அடிச்சிருக்குன்றது கொஞ்சம் பின்னுக்கு லாங் டிஸ்டன்ஸில் காட்டுவார் அரவிந்தன். பாருங்கள், இந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷ், சின்ன விலைக்கு ஒரு K நம்பர் காரும் எடுக்கும். அதுவும் ஏசி போட்டு போகலாம். இப்போ ஆட்டோ போகிற விலைகளோட பார்க்க ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு க்ளீனான முறையில் ஒரு KE நம்பர் கார் ஒன்று வந்திருக்கு. இது வந்து கூடுதலாக பிக்மி ஊருக்கு ஓடுற மாதிரி இங்கே கூட கார் இருக்குது. அதை விட சிறிய கார்களும் இருக்குது. அதை இந்த விலையிலையும் பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஓட்டோ மேனுவல் கியர் தான். அதை விட ஃபுல் ஆப்ஷன் என்னடா என்ன? ஆமாம், பவர் மீறர் வரும். பட்ஜெட்டில் எவ்வளோ பேர் இருப்போம். நம்ம ஒரு 70 லட்சம் 80 லட்சம் தான் பெரிய காசு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். பெரிய காசு தானுங்க. இல்லை நமக்கு ஒரு 20 லட்சத்துக்கும் குறைச்சி ஒரு சின்ன காரணம் வாங்கணும் அப்படின்னா இந்த காரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு. எல்லாம் புது டயர்கள், பெயிண்ட் பழங்கள், எந்த ஒழுக்கள் இல்லை, எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது. புது பிராண்ட் 4 டயர் இருக்குது. வாங்க அதே மாதிரி சின்ன விலைக்கு ஒரு மஹேந்திரா ஜெட்டோ அப்படின்ற ஒரு சிறிய ரக லோரி இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன விலை? என்ன தரலாங்க 17 ரூபாய்க்கு தரலாம். 17 லட்சம் குறைச்சி தரலாம். 17 ரூபா எடுக்கணுமெண்டா நேரம் வந்து கதைங்க ராயன் இந்த நம்பரை நான் போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா L200 கேப் இருக்குது. இது நம்பர் வந்து 253 டேஷ். ஆரம்ப விலையே 49 ரூபா தான் சொல்கிறேன். நிச்சயமாக விலை குறைக்கலாம் எங்களுக்கு. நீங்கள் வாங்க. அதை விட சரியா Q20 இருக்குது. GAA நம்பர். ஆமாம், இது முழு விலையுமே 12 லட்ச ரூபாய் தரலாம். 12 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா குறைஞ்ச விலையெல்லாம் இருக்குது கார்கள். அதை விட கூடுதலான கார்கள் இருக்குது. இந்த பைக் இருக்குது. இது வந்து சும்மா லோட் போடக்கூடிய மாதிரி சிறிய லோரி மாதிரி. இது ஆரம்ப விலை இப்போ நான் 9 லட்ச ரூபா சொல்கிறோம். இதே வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி தரலாம். பேசி கதைச்சு எடுக்கலாம். வாகனங்கள் வந்து நேரடியாக நீங்கள் ராயனையோட கதைச்சு ஒரு நல்ல அருமையான வண்டி நினைப்பேன். 9 லட்சத்துக்கு ஒரு 1000 கிலோ ஏற்றிக்கிட்டு ஒரு மீன் வியாபாரி இல்லாட்டி விறகு கட்டுறவங்களுக்குலாம் நல்ல லோரி. இது முழு விலையுமே எவ்வளோ பார்வையாளர்கள் 9 லட்சம் தான் சொல்கிறேன். 9 லட்சம் சொல்கிறேன். அதோட பின்னுக்கும் கூடுதலான கார்கள் இருக்குது. என்னென்னா இடம் பற்றாக்குறையால் எல்லாம் வழியாக அடுக்கி இருக்கிறோம். மழை காலங்களுக்கு எல்லாம். இது என்ன மஹேந்திரா தரலாங்க உங்களுக்கு? இதுக்கு வந்து 1650 தரேன். 1650. ஆமாம், விலையை குறைச்சிருக்குது. புதிய விலை 1650. அதே மாதிரி ஒரு டொயோட்டா ஸ்பீட்டர் அப்படின்ற கார் இருக்குது. வந்து டீடேஜ் அப்படின்ற கார் இருக்குது. இது முழு விலையுமே வந்து 34 லட்சத்துக்கு தரலாம். 34 லட்சம் GA நம்பர். ஆமாம், டொயோட்டா ஸ்பீட்டர் நல்லா இருக்கு. கார்கள், டயர்கள் புது டயர்களோட இருக்கு. போட்டது 12,50,000 ரூபாங்க. 12,50,000 ரூபா. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த முச்சக்கர ஒரு மோட்டார் சைக்கிள் ஆட்டோ வந்துட்டு முழு விலையுமே 4,50,000. கண்டிஷன் நார்மல் கண்டிஷன், பெரிய கண்டிஷன்ல இல்லை, சிம்பிள் கண்டிஷன். 4,50,000 ரூபா. அதாவது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. ஆமாங்க, வாங்க. அடுத்தது இது நார்மல் கார்ன்றது. இந்த கார் வந்து முழு விலையுமே 12 லட்சத்துக்கு தரலாம். இதில் வந்து 12 லட்சம் 100 கண்டிஷன். அந்த யாருக்கு சார்னா ஒரு மெக்கானிக் பாஸ் வந்து வாங்கி விற்கிறவங்க, வாண்டி விற்கிறவங்களுக்கு அந்த வேலை சரி வரும். வாகனத்தை பற்றி தெரியாதவர்கள் வந்து பழைய காருக்கு பெமினா சொல்கிறதுனா பழைய காருக்கு போவாங்க, புது காருக்கே போவாங்க. பழைய காருக்கு முன்பாகும் வாகனம் தெரிஞ்சவர்கள் மெக்கானிக் பாஸெல்லாம் எடுத்தீங்கன்னா இங்கே செய்வீங்க. ஸோ பழைய கார் இருக்கும்போது அப்படி செய்வீங்க. இன்னொரு விஷயம் வாங்க, அதை விட ராயனா இப்போ கூடுதலாக வெளியிடங்களில் போய் வாகனம் எடுத்து பிரச்சனைகள் நடக்குது, போலீஸ் கேஸுகள் நடக்குது. அந்த விலை குறைவாக எடுத்துட்டு
அதுகளை பற்றி அவனுக்கா சொல்லுங்க. என்னென்ன கூடுதலாக நாட்களுக்கு தெரியாது என்ன நடக்கு நாட்டில் வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள். ஆமாம், பார்வையாளர்களே, சிலவங்க வந்து ஃபேஸ்புக்லையாவது தெரியாது இதர ஊடகங்கள் மூலமாக விலை வந்து ஒரு நார்மலாக வந்து 10 லட்சம் 50 லட்ச ரூபா போகிற வாகனத்தை 40 லட்ச ரூபா போட்டால் எல்லாம் பார்க்குறது. பார்த்த பிறகு அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் தருவாங்க. சூரப்புறத்துலேருந்து இன்றைக்கி விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தெரியாது, அட்ரஸ் தெரியாது. அதனால் வந்து ஃபேஸ்புக் அதாவது முகநூல் ஊடாக சோஷியல் மீடியான்னு சொல்லலாம் பொதுவாக. ஸோ போட்ட பிறகு ஒரு அம்மா ஆட்களை செய்து போயிட்டு காசை கட்டி எடுக்கிறது, இல்லாட்டி அங்கே போன பிறகு அட்வான்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு அட்ரஸ் இல்லாத தெரியாத மட்டும் போகும்போது கவனமாக இருக்குது. இப்போ இன்னொரு சேல் எடுக்கும்போது அந்த சேல் வந்து யாருமே விட்டு போவாங்க. நீங்கள் வாங்க செயல்கள் எடுக்கிறது தான் புத்தி. என்னமா நாளைக்கு என்னாலும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம், அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. அறியாதவர்களிடம் விலை குறைவாக இருந்தால் பார்த்து வாங்குங்க, கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை விட வாகனத்தை வேண்டிக் கொண்டு வெளியிடத்துல இருந்து வரும்போது ரோடில் அடித்து பறிக்கிற நம்ம அண்மை கால நியூஸில் பார்த்தோங்க. ஸோ அது என்ன நடக்குன்னா வந்து நாங்கள் வந்து பிற மாவட்டத்தில் வாகனம் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு நம்பிக்கையானவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நம்ம விலை குறைவாக இருக்குது, அவங்க ஆளே தெரியாது, அட்வான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போயிடாங்க. பார்வையாளர்கள் யாருமே யாரை தெரிஞ்சவங்கள கூட இல்லாட்டி தரகர்கள் புரோக்கர் மூலமாக கூட வந்து அவங்களுக்கு பொறுப்பு சொல்லுவாங்க. நீங்கள் பொறுப்பு நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வாகனம் சேல்களில் 3J சேல்களில் இன்றைக்கி எவ்வளோ சேல்கள் இருக்குது. சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம், நிறைய சேல்கள் வரணும். அப்படி வந்தால் தான் மக்களுக்கும் விலை குறைவாக எடுக்கலாம். ஒரே செலெக்ஷன் ஒரு சேல் தான் இல்லைங்க, நிறைய சேல்கள் எல்லாமே நல்ல சேல்கள் தான், நம்பி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி நிறைய வாகனம் பார்த்தீங்க. என்னுடைய பார்வையாளர்களே, மீண்டும் ஒரு நான் சந்திக்கின்ற வரை இனிய வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். SS காசேல் பாய். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.